காளான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்த பருப்பு, அதே பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரிக்கு ஒரு தக்காளி எடுத்துட்டு நான் ஒரு பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். அந்த காளானை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி வச்ச விழுதை போட்டுருங்க. இதில் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் உங்களுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா போட்டுட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் அதுவே தண்ணி விடும். காளானில் வந்துட்டு அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லியை தூவி இறக்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் சப்பாத்திக்கு தான் இது செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வேறு என்ன ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் சப்பாத்தியை சாப்பிட்டு இன்றைக்கி இந்த டின்னரோடு முடிச்சுக்கலாம். பாய்.